டிஎஸ் பாளையா அப்படிங்கும்போது டிஎஸ் பாளையான்னு பேர் சொல்லி கூப்பிட தப்பா நினைச்சுக்காதீங்க உங்க தாத்தாவை. டிஎஸ் பாளையா அவர்களை பத்தி பேசும்போது அவர்கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் எனக்கு கத்துக்கிட்டீங்க? அவரை பத்தி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும்? ஸோ அவர்கிட்ட இருந்து எனக்கு டெடிகேஷனை நான் ரொம்ப அதை அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவரை ஓகே. நான் நேரில் பார்த்ததில்ல. பார்த்ததில்ல. படங்கள்ல எப்படி எல்லாரும் மாதிரியும் நானும் படங்கள்ல தான் பார்த்துருக்கேன். எத்தனை படம் நடிச்சிருக்காரு உங்க தாத்தா? க்ளோஸ் டு இருக்கும் ஒரு 200 படங்கள் கிட்ட இருக்கும். அவருடைய துவக்கம் நாடகத்துல இருந்தாலும் அவருடைய ஓகே. முதல் படம் பார்த்தீங்கன்னா 1936ல எலிசார் டங்கன் சொல்லிட்டு ஹாலிவுட் டைரக்டர். அவர் தமிழ் படம் எடுத்திருக்காரு. ஓ! ஸோ அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம். 1936னா இந்தியா சுதந்திரத்தை வாங்குறதுக்கு முன்னாடியா? முன்னாடி ஆமா. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அதான். ஓகே. அது தாத்தாக்கு மட்டும் இல்ல, திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் அதான் முதல் படம். என்ன படம் பேர் சொல்லுங்க? சதி லீலாவதி. சதி பழைய லீலாவதி. சதி லீலாவதி. எஸ் 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 1936. 1936 ஓ, எம்ஜிஆர் கூட நடிச்ச. முதல் 2 பேருக்கும் இன்ட்ரோடக்ஷன் ஃபிலிம். அப்பா, சொல்லப்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. சூப்பர். ஓகே. அந்த படம் பாத்திருக்கீங்களா நீங்க? அந்த படம் சிடி இருக்கு. நான் பார்த்திருக்கேன். சிடி. ஆமா. கேசட் அந்த கேசட் மூலமா சிடி கன்வெர்ட் ஆகி ஆமா. எப்படி இருக்கு அந்த படம் பார்க்கும்போதெல்லாம்? அதை நீங்க அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. தாத்தாவையும் சரி, மக்கள் திலகமும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. ஏன்னா வந்து 2 பேரும் ரொம்ப சின்ன வயசு. 1936னா அவங்களே ரொம்ப சின்ன வயசு. நல்லா இருக்கும். நல்ல மேக்கிங்ஸ் தான் ஆக்சுவலி நிறைய இருக்கு. யூடியூப்லயும் சரி அந்த மாதிரி. ஓ, மேக்கிங்லாம் இருக்கு அந்த படத்தை மேக்கிங் பத்தி? வீடியோஸ் இருக்கு.